தமிழக அரசு பெண்களுக்கு வழங்கி வரும் 1000 ரூபாய் உரிமைத் தொகையை பிச்சை காசு என விமர்சித்த நடிகை குஷ்பு நாவை அடக்கி வாசிக்க வேண்டும் என அமைச்சர் கீதா ஜீவன் எச்சரித்துள்ளார். நடிகை குஷ்பு அவர்கள் முதலமைச்சர் வழங்கும் இந்த கலைஞர் உரிமை தொகை திட்டத்தை பற்றி மிக இழிவாக பேசியிருக்கிறார்கள். குறிப்பாக தமிழக அரசு அந்த பெண்களுக்கு வழங்கும் தொகையை பிச்சை போடுவதாக இழிவுபடுத்தியுள்ளார்கள். அந்த உரிமை திட்டத்தை பெறுகின்ற அந்த 1,16,00,000 பெண்களையும் இழிவுபடுத்தி அந்த அம்மா பேசியிருக்கிறது மிகவும் வருத்தத்தை தருது. பெண்களுடைய வாழ்க்கை நிலை அறியாதவர் என்பதை நாம் இதன் மூலம் அறிய முடிகிறது. அந்த அம்மாவுக்கு என்ன தெரியும்? தமிழ்நாட்டில் உள்ள ஏழை எளிய மக்கள் நடுத்தர வாழ்க்கை முறை என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? அந்த 1000 ரூபாய் எவ்வளவு பயன் தருது என்பதை நீங்க அறிவீர்களா? ஒண்ணுமே தெரியாம வீட்டுல இருந்து வெளியே வந்து மைக்க பார்த்து பேசுறது நான் வன்மையா கண்டிக்கிறேன். இந்த மாதிரி பேசக்கூடாது. நிலை அறியாம நீங்க பேசுறீங்க அப்படின்றத நான் சொல்ல விரும்புறேன். ஏன்னா உங்களுக்கு தெரியாது. உங்களுக்கு ஒரு மாசத்துக்கு 1000ன்றது அப்படிதான் தெரியும். ஏன்னா நீங்க கோடியில புரள்றவங்க, பண வசதி படிச்சவங்க, நீங்க பெரிய நடிகை, உங்களுக்கு அந்த 1000 ரூபாய் அப்படிதான் தெரியும். ஆனா இந்த மாதிரி 1000 ரூபாய் வைத்து குடும்பம் நடத்துகிற அவள் வாழ்வாதாரத்துக்காக, ஒரு மருத்துவ செலவுக்காக, பிள்ளைங்க படிப்புக்காக எத்தனையோ பேருக்கு பலன் தருகிறது. அது சிலர் முதலமைச்சர் எனக்கு தர்ற சீருன்னு சொல்றாங்க. சில தாய்மார்கள் என் பிள்ளைகள் பார்க்காட்டாலும் எங்க மகாராஷ்டிர முதலமைச்சர் எனக்கு 1000 ரூபாய் தந்து என்னை பாக்குறான்னு சொல்றாங்க. அந்த அளவுக்கு வாழ்வாதாரத்துக்கு உதவக்கூடிய ஒரு உரிமை தொகையை நீங்க அசால்ட்டா பிச்சை போடுறான்ற வார்த்தை சொல்றீங்க. பிச்சைன்றது அர்த்தம் தெரியுமா உங்களுக்கு? நீங்க பாட்டுக்கு வார்த்தைகளை இப்படியெல்லாம் யூஸ் பண்ணாதீங்க. நிச்சயமா இதற்கு எங்களுடைய தமிழ்நாட்டு பெண்கள் 1,16,00,000 மகளிர் உரிமை தொகை பெண்களும் உங்களுக்கு சரியான பாடம் போட்டுவார்கள். அவர்கள் உங்களை பார்த்து கொள்வார்கள். அடக்கி வாசியுங்கள் என்பதை மட்டும் நான் கூறிக்கொள்கிறேன். செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.